இந்த உலகத்தை குறித்து இதன் மீது அதிகமான மஹப்பத்தை கொண்டிருப்பவர்களுடைய நிலைப்பாடு இறுதியில் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றது. உலகத்தின் மீதான மோகம் எந்த அளவிற்கு மனிதனை இறைவனை விட்டும் தூரமாக்கி விடுகிறது என்று சொன்னார். உலகத்தின் மீதான மோகம் மனிதனை இறைவனை விட்டும் தூரமாக்கி இறைவனால் படைக்கப்பட்ட இவனுக்கே இவனுடைய அறிவிலும் இவனுடைய பார்வையிலும் அற்பமாக தெரிபவைகள் கூட இவனை ஆட்டுவிக்கின்ற நிலையில், இவனை கட்டுப்படுத்துகின்ற நிலையில் அவைகள் உயர்ந்து விடுகின்றன. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு இறைவனாக மாற்றப்பட்டு விடுகிறது. அவனுக்கு அவனுடைய தேவைக்காக அவன் பயன்படுத்துகின்ற பொருள்கள் அல்லாஹினுடைய வரிசையில் வந்து நின்று விடுகின்றது. அல்லாஹினுடைய சஃப்ல வந்து நின்றது. அல்லாஹுவா இந்த பொருளா, இந்த செயலா, இந்த என்னுடைய தேவையா என்று வருகின்ற பொழுது அல்லாஹுவை உதறி தள்ளி விடுகின்ற அளவிற்கு ஒரு மனிதனை இல்லாமலாக்கி விடுகிறது என்று சொன்னால், உலகத்தின் மீதான மோகமும் நேசமும் ஒரு மனிதனுடைய ஈமானை கொன்றழித்து விடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்த பயிற்சிகளிலேயே ஒரு மிகச்சிறந்த சாம்ராஜ்யத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைக்கின்றார்கள். சாதாரண சாம்ராஜ்யம் அல்ல அது. உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இனி கியாமத்து நாள் வரை நூற்றாண்டுகளிலேயே சிறந்தது என்னுடையது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய நூற்றாண்டு 100 வருஷத்தை கணக்கு பண்ணிக்கங்க. நான் பிறந்ததிலிருந்து 100 வருஷம் என்னுடைய சுஹபத், என் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு கிடைக்கின்ற தோழமை எப்படி பயனளிக்க போகிறது என்று பாருங்கள் என்று சவால் விட்ட அந்த கருத்து, சஹாபாக்களை உருவாக்கிய அந்த முறைமை, அதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பயிற்சி முறைகளில் மிக முக்கியமான பயிற்சி இந்த உலகத்தின் மீதான நேசமற்றவர்களாக அவர்களை உருவாக்குவது. உலகத்தின் மீது நேசமும் உலக மோகமும் மறுமையின் நேசமும் ஒருபோதும் ஒன்று சேராது. இந்த உலகம் என்பதை பயன்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது, அனுபவிப்பதற்கல்ல. இந்த உலகம் என்பது பயன்படுத்தப்படும் பொருள், அனுபவிக்கப்படும் பொருள் அல்ல என்கிறது மார்க்கம். இங்கேதான் வித்தியாசம். மற்ற எல்லா கொள்கையினரும், கடவுள் மறுப்பு கோட்பாட்டாளர்கள், பிரமத கடவுள் கோட்பாட்டாளர்கள், இணை வைப்பு கோட்பாட்டாளர்கள், உலக ஆயுதர்கள் என்று சொல்லக்கூடிய உலகத்தை பூஜிப்பவர்கள், இவர்கள் எல்லாவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் உண்டான வேறுபாடு, முஸ்லிம்களுக்கும் உண்டான வேறுபாடு இங்கேதான் இருக்கு. இவர்கள் உலகத்தை அனுபவிக்கும் பொருள் என்று எண்ணுகிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரை பயன்படுத்தப்படும் பொருள் என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஏன் தெரியுமா? அனுபவிக்கிறதுனா உங்க இஷ்டத்துக்கு நீங்க அனுபவிக்கலாம். ஒரு பொருளை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றால் அதை உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா செய்யலாம். இஸ்லாத்தில் என்னுடைய தலையில் முளைத்திருக்கின்ற இந்த முடியை கூட என் இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது. என் நகக்கண்களிலிருந்து வெளிப்படுகின்ற அதிகபட்ச நகத்தை கூட என் இஷ்டத்துக்கு நான் ஒன்றும் பண்ணிட முடியாது. என்னுடைய அடிமுடியை கூட என் இஷ்டத்துக்கு வளர்த்தவும் முடியாது, என் இஷ்டத்துக்கு வெட்டவும் முடியாது. என்ன காரணம்? நீ பயன்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை உனக்கு கொடுத்திருக்கான். உன்னில் உள்ள பொருட்களை கூட உல்லாசமாகவோ அனுபவிக்கவோ உன்னால் செயல்படுத்த முடியாது என்கின்ற பொழுது, உனக்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்துள்ள அமானிதங்களை எப்படி நீ உல்லாசமாக அனுபவிக்கலாம்? பயன்படுத்துவதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். பாருங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இது ஒவ்வொன்றையும் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. ஒவ்வொரு செயலும், தினார்களும் திர்ஹம்களும் சஹாபாக்களுடைய பார்வையில் என்னவாக இருந்தன? அவர்களுக்கு மத்தியில் பூம்பட்டாடைகளுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் என்ன? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் உபயோகித்துக் கொண்டிருந்த வாகனங்களை பற்றிய கருத்தென்ன? அவர்கள் உண்டு கொண்டிருந்த உணவை பற்றி இந்த உலகம் எப்படி அறிகின்றது? முஸாப் இப்னு உமைரை எல்லாம் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நினைவு கூறுகின்றோம் இல்லையா? நினைவு கூறப்பட்டு கொண்டே இருப்பார். சுவன பூஞ்சோலையில் வீற்றிருக்கின்ற முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா. காரணம்,
இந்த உலகமெல்லாம் அவர்களுக்கு அற்பமானது, அற்பத்தினும் அற்பமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் பட்ட தூசிக்கு சமமில்லை இந்த உலகம் என்ற கருத்தை கொண்டவர்கள் அவர்கள். அவர்களுடைய வாழ்வு அத்தகைய படிப்பினை இந்த உலகத்திற்கு கொடுத்து சென்றது. கோடீஸ்வரனாக அவர்கள் வாழ்ந்திருக்கலாம், சுகபோகியாக இந்த உலகத்தை அவர்கள் கண்ணால் கண்டிருக்கலாம், உடலால் அனுபவித்திருக்கலாம். இஸ்லாம் அவர்களிடத்திலே குடிகொண்ட பொழுது அது நிலைத்திருக்க வேண்டும் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்சி அளித்த பொழுது இந்த உலகம் அவர்களுக்கு மிக மிக அற்பமானதாக ஆகிவிட்டது. இந்த உலகத்தின் எந்த ஒரு பொருளும் அவர்களை விலை பேச முடியாத அளவிற்கு அவர்களை உயர்த்தி விட்டது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பயிற்சிகளில் ஒன்று, மிக முக்கிய பயிற்சி, இந்த உலகத்தின் மீதான மோகத்தை குறைத்துக்கொள். இந்த உலகத்தின் மீது நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். இந்த உலகத்தின் மீது நீ ஒரு வழிப்போக்கனை போல, ஒரு அந்நியனை போல இரு. ஒரு அந்நியத்தை பார். இந்த உலகத்தை நீ இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல. நீ ஒரு சில பயிற்சிகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றார். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. செயல்களில் சிறந்தவனா நீ, சோதிப்பதற்காக உனக்கு அல்லாஹ் வாழ்வையும் தருவான், மரணத்தையும் தருகிறான். சோதிக்கப்படுகிறாய். உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்கு தகுதியுடையவனாக உன்னுடைய ரூஹ் மாற வேண்டும் என்றால், பொன் தங்கம் என்பது சுத்திகரிக்கப்பட்டு உயர்ந்ததொரு ஆபரணமாக ஆக்கப்பட வேண்டும் என்றால் நெருப்பிலே குளிக்க வேண்டும் என்பது அதனுடைய விதி. இந்த உலகத்திற்கு செல், அனுபவி, உன்னுடைய ஈமானை நிலைநிறுத்து, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெற்றுக்கொள் என்கின்ற சோதனையின் அடிப்படையில் இந்த உலகத்திற்கு வந்திருக்கும். ஃபிர்தௌஸ் என்கின்ற அந்த உயர்ந்த சுவனம் மட்டுமே இலக்கு. எனவே இந்த உலகத்தை பொறுத்தவரை நமக்கு ஒரு அந்நியத்தனம் இது இருக்கிறதா? அந்த ஹதீஸை நாம் உயிர்ப்பித்து விட்டோம். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். அந்நியனை போல ஆகிவிடு. அவ் ஆபிரு சபீல், ஒரு வழிப்போக்கனை போல மாறிவிடு.